கூட மற்றவங்கள பாதிக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் அது நல்லதே வந்து சேரணும். அந்த மாதிரி தான் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான், யாருக்கும் தீமை இல்லாத சொல்ல நம்ம பேசும்போது நம்மளும் நல்லா இருப்போம், சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இருக்கிற மக்கள் வந்து யாருமே அவங்கள பத்தி மட்டும்தான் சுயநலத்தோட தான் யோசிக்கிறாங்களே தவிர சுத்தி இருக்கவங்கள பத்தி யோசிக்கிறதே கிடையாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, அப்படி இல்லாம நம்ம பத்தி யோசிக்கணும், சுயநலம் இல்லாம யோசிக்கணும், சுத்தி இருக்கவங்கள பத்தியும் யோசிக்கணும். ஆனா ஒரு விஷயத்த தவிர்க்கணும், அடுத்தவங்கள பார்த்து பாவப்படக்கூடாது. நம்ம அச்சோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிளேஸ்ல போய் நம்ம அவங்களுக்காக நம்ம வருத்தப்படும் போது அவங்களுடைய கர்ம வினைகளை நம்மளும் சேர்த்து எடுத்துக்கிறோம். நமக்கும் உடல் உபாதைகள் வரும். அப்போ நம்ம வந்து அவங்க சொல்றது கேட்கணும், அதுக்கான சொல்யூஷனை தரணுமே தவிர நம்ம அவங்களுடைய பாவங்களை நினைச்சு அவங்களுடைய துன்பங்களை நினைச்சு நம்மளும் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வருத்தப்படும் போது நமக்கும் உடல் உபாதைகள் ஏற்படும், நமக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அப்படின்னா தூரத்துல இருந்து 3வது மனுஷனா நம்ம பார்க்கணும். ஆமா, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இது சொன்னா அவங்களுக்கு விடை வந்துடுமா, ஒரு சொல்யூஷன் வந்துடுமா அப்படின்னு யோசிச்சு நம்ம அந்த சொல்யூஷனை கொடுக்கணுமே தவிர நீங்களும் அந்த துன்பத்துல போய் மூழ்கக்கூடாது. இந்த காசிப் பேசுவாங்கன்னு பார்த்தீங்களா, அதெல்லாம் கூடாது. அப்படி பேசும்போது எல்லாமே கர்ம வினை பகிரப்படும். சரியா? என்ன, நம்ம இப்ப ஆன்மீகத்துல இருக்கிறதுனால வாய்மைன்னு சொல்லும் போது எந்த நேரத்துலயும் நம்ம உண்மையை பேசணும். உண்மையை பேசுறோங்கிற இதுல வந்து யாருக்கும் தீங்கு விளைவிக்காத உண்மையா இருக்கணும். அப்படிதான் பேசணும். இப்போ இந்த காலத்துல அப்படி நேர்மையா உண்மையா ஒரு ஆள் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா, அது வந்து ஓம் காட் நாகராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சேனல் நடத்திட்டு இருந்தாரு. இப்போ வந்து அவரு துறவரம் போயிட்டார். அவர் பெரிய ப்ரொஃபசர். அவருக்கு வந்து தன்னலம் பராம ஒரு சுயநலம் இல்லாததுனால அவரோட ஐடென்டிட்டி அவரோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எரிச்சிட்டு எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டின வீடை கூட ₹1 இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்துட்டு இப்போ திருவண்ணாமலை போயிட்டாரு. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த ஆன்மீகத்துல இருக்கவங்க தன்னலம் பாராம சுயநலமா இல்லாம மற்றவங்களுடைய நலனுக்காகவும் யோசிச்சு சில விஷயங்கள்ல செய்வாங்க. இதுல வந்து அவருக்கு சுயநலம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னாலும் இறைவன் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற தைரியத்துல அவரை நேர்மையா உண்மையை மட்டும் பேசுவார். அடுத்தவங்களுக்காகவோ இல்ல பணத்துக்காகவோ இல்ல சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காகவோ செய்ய மாட்டாங்க. எப்பயுமே நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் ஒரு விஷயத்த செய்யும் போது இறைவன் அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை எப்படி மீட்பாரு, அதுக்கான சொல்யூஷன் எப்படி தருவாருன்னு நம்ம இறைவனுடைய வழியில இருந்து நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போதுதான் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், அந்த பிரச்சனையில இருந்து மீள முடியும். திரும்ப திரும்ப அந்த பிரச்சனையை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. யோசிக்கும் போதே அது பிரச்சனை தான். அந்த வினை திரும்ப திரும்ப சொல்லணும். கர்ம வினைனா என்ன? ஒரு கர்மம்னா செயல், வினைன்னா அந்த செயலுக்கு ஏற்படக்கூடிய விளைவு. சரியா? அந்த கர்மத்தை, அதாவது நல்ல கர்மம் கெட்ட கர்மம், நல்ல செயல் கெட்ட செயல்னு இருக்கு. அந்த நல்ல செயலை செய்யும் போது நமக்கு நல்ல வினை ஏற்படும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கெட்ட கர்மம் செய்யும் போது தேவையில்லாத விளைவுகள் வந்து சேரும். நம்ம இப்போ ஆன்மீகத்துல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா, இது ரெண்டுமே நமக்கு வேண்டாம். நல்ல விளைவும் வேணாம், கெட்ட விளைவும் வேணாம். எல்லாமே இறைவா உன்னுடையது, இது எதுவுமே என்னதில்லை. இனிமே நான் செயல் எல்லாத்துலேயும் நீதான் இருக்க, நான் யோசிக்கிற விஷயம் எல்லாமே நீதான், என்னை சுற்றி நடக்கிற விஷயம் எல்லாமே நீதான். என்னுடைய சிந்தையில வந்து நீ கொடுக்குற அந்த சிந்தனை மூலமா நான் ஒரு செயலை செய்யறேன். அதுல நல்ல வினை வந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும், அதுல கெடுதல் வந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும், எனக்கு தெரியாது. இது வந்து எப்போ நீங்க இறைவன் கிட்ட சரண்டர் பண்றோமோ, நம்மளை சரண்டர் பண்றோமோ, அப்போ வந்து எல்லாமே மாறும், எல்லா சூழ்நிலைகளும் மாறும். அப்படி மாறும்போது நம்ம
தேவையில்லாம யோசிக்க மாட்டோம், தேவையில்லாத விஷயத்த செய்ய மாட்டோம். ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது அதுல இறைத்தன்மை, இறைவன் இருக்கிறத உணர ஆரம்பிப்போம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த நாகராஜ் ஐயார் சொன்னேன்ல, அவரு அங்க போனதுக்கு அப்புறமும் நிறைய பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்பவும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா, அவருடைய குடிசையில தேவையில்லாத வேஸ்ட்டை கொண்டு போய் போடுறது, அவரு வெளியே இழுத்துட்டு போய், இத்தனைக்கும் அவரு தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை வெளியே இழுத்துட்டு அவரை விளக்கமாத்தால அடிக்கிறது, திருவண்ணாமலையில தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவரை மக்கள் புரிஞ்சுக்காம அவர் சொல்றது தப்பு சரி அப்படின்னு அவங்களாவே ஒரு தெளிவில்லாத ஒரு முடிவை எடுத்து தேவையில்லாத கெடுதலை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது நாகராஜ் ஐயா ஒரு பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியும். ஆரம்பத்துல அதுக்கான ஒரு விளைவு வரும் இல்லையா, அது அவருக்கு ஒரு பெரிய பாடம். சரியா? அந்த பாடத்து மூலமா அவருக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும். ஆனா அந்த தேவையில்லாத வேலையை செஞ்ச மக்களுக்கு வேற விதமான விளைவு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து 2 பேருக்குமே ஒரு வகையான பாடம் கிடைச்சிருக்கே தவிர, நல்ல பாடம் நம்மளுடைய லைஃப்க்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பாடமா நாகராஜ் ஐயாக்கும், மற்றவங்களுக்கு அந்த வினையினால ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படிப்பட்ட விளைவுகளா இருக்கும்னு நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ எல்லாமே தவறான ஒரு இதுக்கு அவங்கள கொண்டு போகும். ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த செயல் அந்த நாகராஜ் ஐயா இப்ப அனுபவிக்கிறாரு இல்லையா, அந்த செயல் மூலமா எனக்கு தெரியும், என்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எல்லாமே வேணாம், காசு பணம் புகழ் பேரு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அவர் தானம் கிடையாது, தானம் எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. இருந்தது எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டாரு. வீட்டை கூட 1 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ தவம் பண்ணிட்டு இருக்காரு. தவம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லி மக்களை தெளிவுபடுத்திட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை இப்படி பண்ணும்போது மக்கள் அந்த செயலை செஞ்சாங்க இல்லையா, தேவையில்லாத செயல்களை செஞ்சாங்க இல்லையா, அந்த மக்களுக்கு தேவையில்லாத விளைவுகளும் நாகராஜ் ஐயாக்கு இறைவனுடைய மனதிலேயே ஒரு பெரிய இடத்தையும் பிடிச்சிருப்பார். இது என்னால உணர முடியுது. இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அருணகிரிநாதர் இருக்கார் இல்லையா, அருணகிரிநாதர் ஒரு மன்னருக்காக பாரிஜாத மலரை தேவலோகத்துல போய் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு கிளியா மாறுவார் இல்லையா. கிளியா மாறும்போது அவருக்கு தெரியும், அருணகிரிநாதருக்கு முக்காலமும் உணர்ந்தவர், அவருக்கு தெரியும் ஃபியூச்சர் என்ன நடக்க போகுதுன்னு. ஏற்கனவே புரிஞ்சிருக்கும் அவருக்கு. தெரிஞ்சுதான் அவருடைய உடலை விட்டுட்டு கிளி ரூபத்துல போயிருக்காரு. இது ஏன்னா அருணகிரிநாதர் திருவண்ணாமலை கோவில்ல இருந்து கீழே விழும்போது முருகப்பெருமான் தாங்கி பிடித்தார், எல்லாத்துக்கும் தெரியலையா. அப்படி அருணகிரிநாதரை காப்பாற்றணும்னு முருகப்பெருமான் வந்தவர் அருணகிரிநாதருடைய உடலை எரிக்கும் போது ஏன் முருகப்பெருமான் வரல? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அருணகிரிநாதருக்கும் தெரியும் அவருடைய உடல் எரிக்கப்பட போகுது அப்படின்னு. 2 பேருமே தெரிஞ்சுதான் அந்த விஷயத்த விட்டுருக்காங்க. ஒண்ணு அருணகிரிநாதர் நினைச்சிருப்பாரு, நம்ம போற போக்குல போகலாம், இறைவன் என்ன தராரோ அதை ஏத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதேதான் நாகராஜ் ஐயாவும், அவரும் போற போக்குல போறாரு, இறைவன் என்ன தராரோ அதை ஏத்துக்கலாம் அப்படின்ற விதத்துலதான் நாகராஜ் ஐயா இப்ப செயல்பட்டு இருக்காங்க. நான் ஏன் இந்த பிளேஸ்ல நாகராஜ் ஐயாவை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த காலத்துல இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா யாரு கொடுக்கணும்னு எனக்கு நான் யோசிச்சேன்னா அவர் மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு தெரிகிறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனை நோக்கின ஒரு பயணத்துல அவரு போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கூட மக்களுக்கு என்ன செய்யலாம், மக்களுக்கு எப்படி ஒரு நல்லதை சொல்லி தரலாம் அப்படின்ட்டு ஒருவங்களுக்குலாம் நிறைய விஷயங்களை போதிச்சுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மகனை, அப்படிப்பட்ட ஒருவரை தேவையில்லாத மக்கள் போய் சீண்டிட்டு இருக்காங்க. இதனால என்ன விளைவும், என்ன அதனால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு மக்கள் புரிதல் இல்லாம நடந்துட்டு இருக்காங்க.
ஸோ நம்ம செய்ய வேண்டிய செயலை யோசிச்சு புரிஞ்சு அதை செய்யும்போது சில செயல்களை நம்மளால தவிர்க்க முடியும். பொறுமை ரொம்ப முக்கியம், வாய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம், நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேர்மைக்கான ஒரு பெரிய கிஃப்ட் நாகராஜ் ஐயாவுக்கு காத்துட்டு இருக்கு. இறைவன் மனசுல பெரிதா ஒரு இடத்த பிடிச்சிருக்கார். அதே போலதான் அருணகிரிநாதரும் இறைவன் என்ன சொல்றாரோ அதுபடி அவர் நடந்தாரு. கடைசியா இறைவனுடைய முருகப்பெருமானுடைய கையிலேயே கிளியா மாறி அவரோடவே எப்பயும் இருந்துட்டு இருக்கார். இன்னைக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம வாய்மை, நம்ம சுத்தி இருக்கவங்க, நம்ம யாரும் பாதிக்கப்படக்கூடாது. அப்படி பாதிக்கப்படக்கூடிய சொல் நம்ம வாயிலிருந்து வருதுன்னா அதை நீங்க தவிர்க்க ஆரம்பிக்கணும். ரொம்ப முக்கியம். ஸோ யார்கிட்டையும் நம்ம தேவையில்லாம பேசுறதும் வேணாம். அப்படி யாராவது தேவையில்லாம நம்ம கிட்ட பேச வந்தா நம்ம அதை தவிர்க்க ஆரம்பிக்கணும். அதை காதுலயே போட்டுக்க கூடாது, நமக்குள்ளேயே வரக்கூடாது. அப்படி உங்களுக்கு உள்ள வந்துச்சு, அது நம்ம காதுக்குள்ள எட்டுச்சு, நமக்கு மனசு பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம இம்மீடியட்டா மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இல்ல முருகா முருகா முருகான்னு கொஞ்ச நேரம் முருகனுடைய பேரை சொல்லிட்டே இருந்தாலே அது சரியா போகும்.